எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தேர்ஸ்டே ஸ்பெஷல் பார்க்கலாம். இன்றைக்கி சாய்பாபா மெசேஜஸ் எல்லாருக்கும் போகுதுன்னு. ஸோ பைல் 1, பைல் 2, பைல் 3. ஸோ பைல் 1, பைல் 2, பைல் 3 எது சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ let's start with பைல் 1. உங்களுக்கு சாய்பாபா மெசேஜ் என்ன இருக்க போகுது? தேர்ஸ்டே உங்களுக்கு என்ன சொல்ல வராரு? ஓகே, ஆல்ரெடி வந்துட்டாரு. என்ன சொல்ல போறாரு உங்களுக்கு? ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃபுக்குரிய கோல் என்ன அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவருடைய இந்த அக்னியில் போட்டு எரிச்சிட்டு உங்கள் லைஃபுக்குரிய கோலை நோக்கி நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய தனித்தன்மை வெளியே வரும். ஓகேவா? ஸோ உங்கள் லைஃபோடைய கோல் என்னன்னு கூட இங்கே சொல்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நிறைய சேவை செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது நீங்கள் செய்யணும். அதுதான் உங்களுடைய பர்பஸ், மெயினான ஒரு பர்பஸ். ஓகேவா? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது, ரைட்? நீங்கள் ஒருவேளை உங்கள் லைஃப் இப்படி இருக்குது, அவங்க லைஃப்லாம் அப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு கவலையில் இருக்கலாம். அந்த கவலையெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை தான். ஒருத்தருக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். ஓகேவா? ஒருத்தருடைய பாதை வாழ்க்கை பாதை வேறு வேறையாக தான் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த தனித்துவத்தை நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க. அதுவும் உங்கள் லைஃப் அற்புதமாக மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு லைஃபாக இருக்குது. ஸோ நிறைய பயம், கோபம், சில விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. அதை கண்டிப்பாக பாபாவுடைய திருவடியில் சரண்டர் பண்ணிடுங்க. ஓகேவா? த மூன். ஸோ உங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். இதுதான் என் லைஃபா, இது என்ன இப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் லைஃப்பில் உள்ள இந்த பர்பஸஸ் சரிவர செய்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணணும். ஸோ லிசன் டு யுவர் இன்ட்யூஷன் அண்ட் பே அட்டென்ஷன் டு சைன்ஸ் ஃப்ரம் த டிவைன். கண்டிப்பாக உங்களுக்கு டிவைன்ட்டு நிறையா மெசேஜஸ் கிடைக்கலாம். ஓகே, அதை அப்ளை பண்ணுங்கள். ரைட்? தியானம் பண்ணுங்கள். தியானம் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக பாபா உங்களோட கனெக்ட் ஆகி நிறையா மெசேஜஸ் தருவாங்க. அது மூலமாக நீங்கள் நிறையா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, லெட் கோ ஆஃப் ஃபியர்ஸ். ரொம்ப பயப்படுறீங்களோ பைல் 1, அதனால் அந்த பயத்தை விட்டுருங்க. எப்படி விடுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பாபாட்ட ஒரு ப்ரேயர் பண்ணுங்க, அவ்வளோதான். என்னுடைய பயம் என்னை விட்டு போகிறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, த வேர்ல்டு. ஸோ சிலருக்கு இது எப்படி இருக்குதுன்னா, உங்களுடைய தனித்துவம் எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் உலக அளவில் ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனித்துவத்தை புரிஞ்சுட்டு அதில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உங்களை தெரிய வரும். ஓகே, a brilliant success, a time of joyful accomplishment and spiritual enlightenment, freedom to do whatever you want, be proud of yourself. So you need to show your uniqueness. It is possible for you for this world to know who you are. Okay, right? And Punita Agni,
ஐ மீன் இதில் என்ன அப்படின்னா, எஸ், நிறைய விஷயங்கள் பேர்டனாக நினைக்கிறீங்க, அதை கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அக்னியில் போட்டு அதை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகே, நிறைய பொறுப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அது கஷ்டப்பட வேண்டாம். அந்த பொறுப்புகளை நீங்கள் அந்த பேர்டன்ஸ் எல்லாம் குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருங்க. முடிஞ்சால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பாபாவோடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்குது, அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பாபாவோடைய ஹெல்ப்பை. ரைட்? ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய இப்போ பேர்டனாக கஷ்டமாக சில விஷயங்கள் போயிட்டுருக்குன்னா அது சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அண்ட் தென் ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு இருக்கும். ஓகே, உங்களை முன்னேற விடாமல் தடுத்துட்ருக்கிற விஷயங்கள் இல்லைன்னா சூழ்நிலைகள், அது எல்லாமே வந்து இதில் அது எல்லாமே காலி பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு அற்புதமான ஒரு நியூ பிகினிங் இருக்கும். Endings that lead to new beginnings, the need to release situation or people that hold you back, spiritual transformation. ஸோ பைல் 1 கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவலாக நிறைய முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய லைஃபோட பர்பஸே நீங்கள் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுடைய பயத்தை போக்க வைக்கணும், மற்றவங்கள்ட்ட இருக்கிற குழப்பங்கள் அதெல்லாம் நீக்கிறதுக்கான சேவையை நீங்கள் செய்ய போகிறீங்க. ஒரு நிறைய பேருக்கு உங்களை யார் அப்படின்னு அடையாளம் காட்ட போகிறீங்க. அதுக்கான உழைப்பை போடுங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க போகுது. ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பைல் 1. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பைல் 2 போகலாம். யாரெல்லாம் அந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ பைல் 2 உங்களுக்கு பாபாவோட மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். வழிபாதை, காலவரை, பற்றற்று இருத்தல். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ரொம்பவே இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. லிமிட் இல்லாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு பாபா உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவுக்கு ஓவராக பற்றோடு இல்லாமல் ஒரு பற்றற்ற நிலையில் எல்லாத்தையும் பாருங்கள். ஓகேவா? அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய இடங்களில் மௌனமாக இருக்க பழகிக்கோங்க. கனவுகள் மூலமாக உங்களுக்கு சில மெசேஜஸ் வந்து கிடைக்கும், உங்களுக்கான வழி காட்டப்படும். ஓகேவா? பைல் 2. ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம் எந்த பாதையுமே வந்து தெரியல, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா சரியான நேரத்தில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, உங்களுக்கான வழி வந்து காட்டுறாரு. ஸோ உங்களுக்கான அந்த நீங்கள் பட்டுட்ருக்கிற கஷ்டமெல்லாம், சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ், நீங்கள் பட்டுட்ருக்கிற கஷ்டங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஓகே, அண்ட் அதுதான் ரொம்ப எதுலேயும் வந்து ஓவர் அட்டாச்சாக இருக்க வேண்டாம். அது உங்களுடைய கோவமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆசையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பழகிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் பழகிறவங்கள்ட்டையுமே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாபாவை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டான விதத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகும். ஒரு ஈகோ கிளாஷ் வராது. ஓகேவா? அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு இறைத்தன்மையை வந்து பார்க்க ஆரம்பிங்க. அப்போது இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்காது. ரைட்? அது மாதிரி முக்கியமான விஷயம், நடந்த விஷயத்தையே நினச்சிட்டு இருக்கிறதும் ஒரு அட்டாச்மெண்ட். இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அந்த கவலையில இருக்கிறதும் ஒரு விதமான அட்டாச்மெண்ட். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஓகேவா?
சேரியட். நீங்கள் போகிற பாதையிலெல்லாம் பாபா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக துணையாக இருக்கிறாரு. ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க. ரைட். உங்கள் கூட அவர் வந்துட்டே இருக்கிறார். காலவர் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், வா, குயின் ஆஃப் வான்ஸ். ஸோ உங்களை கேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு பீரியட். கண்டிப்பாக உங்களையும் வந்து கவனிங்க. அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அது மாதிரி உங்களுடைய ஃபினான்சியல் சிச்சுவேஷனை அதில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். ஹெர்மிட். லோன்லியாக இருக்கிறீங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா அது தேவையில்லை. அந்த லோன்லினஸ் தான் உங்களை வந்து என்ன பண்ண போகுது, இந்த உலகத்துக்கு நீங்கள் யார் அப்படின்னு காட்ட போகுது. அந்த லோன்லினஸ்னால் தான் நீங்கள் நிறைய புரிதல் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இது மூணுமே மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ரொம்ப முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கைக்கே வந்து. மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்து மைனர் கார்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னா சில காலங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போதைக்கு அப்படின்னு. நிறைய இங்கே சேரியட் 4 மேஜர் ஆர்கானா இருக்கா. மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் வந்து மேஜரான விஷயங்கள், அதிக காலங்கள் போகக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு குறிக்குது. ஓகே, அப்போது உங்கள் மனநிலையில் இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களுடைய தனிமையில் வந்து நீக்கப்படும். அப்போது உங்களுக்கு அந்த தனிமை தேவை அப்படின்றது ஒரு தேவை இருக்க போய் தான் அதை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாபா மேலே வந்து ஒரு நம்பிக்கையை வைங்க. ஒருவேளை ஒரு பற்று கம்மியாக இருக்குது அப்படின்னா இல்லாமல் தான் இருக்கலாம் சொல்கிறேன் நான். இருந்தாலும் முழுசாக வந்து அவரை நம்புங்க. அண்ட் இந்த தனிமையில் அவரை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுங்கள். பழசே நினச்சி அதுலேயே காலத்தை கடக்காமல் டிவைன் இந்த தனிமையில் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணால் உங்கள் குழப்பம் தீரும். ஸோ உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. எக்ஸலண்ட். ஓகே, நீங்கள் முயற்சி எடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு வந்து அவர் உங்களுக்கு கண்டிப்பாக துணையாக இருக்கிறார். ஓகே ஃபைன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபைல் 2. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே போகலாம், ஃபைல் 3க்கு போகலாம் அடுத்ததான். ஸோ யாரெல்லாம் இந்த கோல்டன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ ஃபைல் 3 உங்களுக்கு சாய்பாபா மெசேஜஸ் என்னன்னு பார்ப்போம். ஒளி தரும் வழிகாட்டி, பெருந்தன்மை, தெய்வீக நூல்களை படிக்கவும், கொண்டாட்டம். ஃபைல் 3 உங்களுக்கு நீங்களும் ஃபைல் 1 கூட பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியமெல்லாம் இருக்குது. நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க இந்த உலகத்தில். கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு லெசன்ஸ் தான். பட் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஃபைல் 3 கண்டிப்பாக புக்ஸ் படிங்க. பாபாவே சொல்லிட்டாரு, படிப்பீங்களா இனிமேல்? ஸோ ஏதோ ஆன்மீகம் ரிலேட்டடான இருக்கிற புக்ஸு உங்களுக்கு தேவை ஏதோ இருக்குது அப்படின்னா புக்ஸை வந்து படிங்க. புக்ஸ் படிக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கலாம். அதனால் அந்த மெசேஜ் வந்துருக்கு. ஸோ புக்கு படிங்க. இன்னும் நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு படிங்க. அண்ட் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பெருந்தன்மையோடு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவர் வந்து உங்களுக்கு வழி காட்டுவார். கண்டிப்பாக காட்டிட்டு தான் இருக்கிறாரு. அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். உங்களுக்கான வழியை நான் காட்டிட்டு தான் இருக்கேன், பயப்பட வேண்டாம். நீ இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் படிச்சுன்னா அது மூலமாக உனக்கு சில மெசேஜஸ் நான் தருவேன்னு சொல்கிறாரு. ஓகே, உங்கள் பாதையில் நீங்கள்
ரொம்பவே வந்து உங்களுக்கு லைஃப்பில் நடந்துட்டுருக்கிற விஷயத்த பெருந்தன்மையோடு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்டு மற்றவங்க வாழ்க்கைக்கும் நீங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 5-3 அப்படி இருங்கன்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ரைட், உனக்கு நான் வழிகாட்டுறேன், அது மூலமாக நீ வந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டு. இந்த விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. நிறைய நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தியானம் பண்ணுறீங்களா, மற்றவங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. ஓகேவா? அந்த வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. ரைட், பார்க்கலாம். 3 of Cups. ஸோ செலிப்ரேஷன் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ you will celebrate something, I think so. Somewhat உங்களுக்கு ஒரு வெட்டிங், ப்ரெக்னன்சி ஆர் கிராஜுவேஷன், என்கேஜ்மெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் அவர் வந்து உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு சாய்பாபா. திருமணம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட், உங்கள் லைஃப்பில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய பாதைகளை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஓகே, நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கவே இல்லாத மாதிரி இருக்கும். பட் அது ஸ்லோலி அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே ஸ்லோவாக நடக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, த எம்பரர். நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும் லைஃப்பில். மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். ரைட், இந்த எம்பரர் பார்க்கும்போது எது எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தை வகுத்துக்கோங்க, அதுபடி வந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி உறுதியாக இருங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில். லாஜிக் அண்ட் ஆர்கனைசேஷன் வில் இன்க்ரீஸ் யுவர் சக்ஸஸ். ஐ ஃபீல் நீங்கள் இந்த பொசிஷனுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. அதை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகிறீங்க. டேக் சார்ஜ் ஆஃப் த சிச்சுவேஷன், அக்செப்ட் அ லீடர்ஷிப் ரோல் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி அழகாக வந்து நீங்கள் மற்றவங்களையும் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்க போகிறீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வருதுனாலும் அதை சார்ஜ் எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? ஸ்லோவாக நடக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி கவலைப்பட வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், அது பாட்டுக்கு விட்டுருங்க. மெதுவாக வந்து உங்களை சேரும். ரைட், உங்களுடைய சக்ஸஸ் வந்து உங்களுக்கு வரும். உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் பார்க்க முடியுது. ஸோ நியூ லவ் கூட சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட், இல்லை உங்கள் லவ்வில் ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. பைல் 3 ஒரு ரீயூனியன் கூட பார்க்க முடியுது. ஃபைன். ஸோ பைல் 3 பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. And thank you for watching. I will meet you in my next video. Take care. Bye bye.